இந்த தேர்தலை சுயநலத்தோடு அப்ரோச் பண்ணது அண்ணாமலை. நான் பாஜகவை வெற்றி பெற வைத்தேன், என்னால் தான் இத்தனை வாக்குகள் அப்படின்னு அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதற்கு முதல் எதிரி யாருன்னா அதிமுக கழட்டி விட்டால் தான் இவருடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும். இது அவருடைய பிளான். அதற்காக அதிமுகவை கழட்டி விட்டு அதுக்கப்புறம் சேர விடாமல் செய்துட்டார். ஓகே, இது இங்கே முடிஞ்சிச்சு. இப்போ இவருடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில் பத்திரிகைகளை எழுத வச்சார். 18%, 20% பாஜக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக மாறும், அடுத்தது வந்து பல இடங்களில் 2வது இடத்தை பெறும் அப்படின்லாம். பல இடங்கள் இல்லை, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி இல்லைன்னா 2வது பெரிய கட்சி, அதிமுகவை பின்னுக்கு தள்ள முடியலாம் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சுட்டு தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்து என்ன சொல்கிறாரு, 1 லட்சம் வாக்காளர் காணும் அப்படின்றாரு. இதுதான் அங்கே வந்து ரொம்ப ஆக்சுவலி இது வந்து ஏடிஎம்கேவோட முக்கியமான எல்லா வேட்பாளர்களுமே எல்லா தொகுதியிலையும் எங்களது 1 லட்சம் வேட்பாளர்கள் இல்லை, 1 லட்சம் வேட்பாளர் நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, பிஜேபி ஓகே, மற்றவங்களை சொல்கிறத விட்டுங்க. பிஜேபி குறிப்பாக கோயம்புத்தூரில் சொல்கிறாரு அண்ணாமலை. இப்போ வாக்காளர் பட்டியல்ன்றது எப்போ வரும்? அதான் சார், பூத் கமிட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இல்லை, வாக்காளர் பட்டியல் முன்னாடியே வந்துடும்ல. எலெக்ஷன் அன்னைக்கு வந்து 1 லட்சம் பேரை காணும் அப்படின்னா இது என்ன கதை? இது இப்போ தோல்வி நாளைக்குன்னா இது ஒரு காரணமாக சொல்லலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி கேம்பெயின் பண்ணார்? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவர் அதை விட கொஞ்சம் மாறுபட்ட, கொஞ்சம் தான் வித்தியாசமே இருந்துச்சு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் உதயநிதி ஸ்டாலினோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான். நாளையே முதல்வராகக்கூடிய வாய்ப்பு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இல்லை, ஆனால் உதயநிதிக்கு இருக்குது. அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக பேசணும், பெண்மையை கொச்சைப்படுத்தக்கூடாது, ஒருத்தரோட பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுவரையில் தங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, மக்கள் இந்த ஆட்சியை எப்படி மதிப்பிடுகிறார்கள் அப்படின்றதற்கு இந்த தேர்தலுடைய முடிவுகள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா, எப்படி இதே மாதிரி தான் பிஜேபி அங்கே வந்து 400 அப்படின்றது அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. நாங்கள் 400 அடிப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்காங்களோ அதே கான்ஃபிடென்ஸில் தான் டிஎம்கே இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான கட்சி, தமிழ்நாட்டோட எதிர்கட்சி அதிமுக. அதோட தலைவர் பழனிசாமியோட எலெக்ஷன் கேம்பெயின் அண்ட் அப்ரோச் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் கடைசி நேரத்தில் தான், இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து அவர் பிஜேபியை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டார். அது மேலே அவர் மேலே இருந்த ஒரு விமர்சனம், பிஜேபியை மட்டும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற அதை பேசினார். சசிகலாவின் காலில் விழுந்த புகைப்படத்தை எடுத்து இவர் காட்டினார்னா, இவர் வந்து சாதிக் கூட பக்கத்தில் இருக்கிறப்போ இதை யாருன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். அதிமுகவுக்கும் இது ரொம்ப முக்கியமான தேர்தல். தன்னை அதிமுகவின் ஒற்றை தலைமையாக தன்னை நிலைநாட்டி கொண்ட இபிஎஸ் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய எதிர்கால அரசியலுக்கும் இந்த எலெக்ஷனுடைய முடிவுகள் ரொம்ப முக்கியமான முடிவுகளாக இருக்கும். இப்போ சீமானுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளோ முக்கியமான பங்காக இருக்குது? அவருடைய வளர்ச்சி ரொம்ப இன்னும் அதான் சொல்கிறேன், ஒரு 15, 16 அப்படின்னும் போது சீமான் வந்து ஒரு முக்கிய டிசைடிங் ஃபேக்டராக மாறிடுவார். அது 2-3 தேர்தலில் நிச்சயம் நடக்கும். 26ல் களம் நிச்சயமாக மாறும்னு நான் நினைக்கிறேன். இயற்கையாகவே 2026ல் திருமாவோடைய ரோல் வந்து மிகப்பெரிய ரோலாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் திருமாவின் வளர்ச்சியை மற்ற கட்சிகள் விரும்பாது, குறிப்பாக திமுக விரும்பாது. இன்னைக்கு பானை சின்னத்தில் நிற்கிற, நீ உன்னை தோக்கடிக்கிறேன் பாரு அப்படின்ற மனநிலையில் தான் அங்கே வந்து திமுக ஒர்க் பண்ணுவாங்க. பட் திருமாவுடைய எதிர்காலம் வந்து 26லேருந்து தான் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறும். திருமா இல்லைன்னா தமிழக அரசியல் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை 26ல் ஹி வில் டச். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் அன்புதாஸ், டெய்லி தான் பார்க்குறேமையா சார். இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான எலெக்ஷன் அப்படின்னு எதிர்கட்சிங்க சொல்கிறாங்க. ஒரு நார்மலான 5 இயர்ஸ்க்கு அங்கே வின் பண்ண போகிற எலெக்ஷனை பிஜேபி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது எலெக்ஷன் கமிஷன் நிறைய அறிவித்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஒரு மக்களுடைய ஜனநாயக திருவிழா முடிஞ்சிருக்கு. நேற்று மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, நிறைய டேட்டாஸ் வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம். அதெல்லாம் மக்களுடைய தலைவர்களை பற்றி, அவங்களுடைய
நிலைப்பாடுகள் அவங்களுடைய தேர்தலை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ஆக்சுவலி நேற்று 7 o'clock பார்க்கும்போது தமிழ்நாட்டோட இன்னும் அஃபிஷியல் டேட்டா வரல சார். நிறைய இடத்துலேருந்து டேட்டாஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம அஃபிஷியலாக வந்தோம்னா நிறைய பேசுவோம் சார். ஆனால் தமிழ்நாட்டில் உடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் 2019 பார்த்தோன்னா 73.02 சார். 2014 2009 ஆக்சுவலி பார்த்தோன்னா ஆவரேஜாக 73 வந்திருக்கு. ஆனால் இந்த 73 72 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் இந்த முறை எலெக்ஷன் 2024 டேட்டா பார்த்தா 68.96, அதாவது ஒன்றும் அஃபிஷியல் டேட்டா வரல. இதில் இருந்து இன்க்ரீஸ் பண்ணால் 68.9ன்றது 69 வச்சுப்போம். ஏன்னா இந்த 69% போல் ஆகிறது அப்படின்றது இன்னைக்கு வந்து நேற்றைய 7 மணி வரை உண்டான தகவல். ஆனால் இன்னுமே தேர்தல் கமிஷன் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. ப்ரெஸ் மீட் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னுமே அவங்களுக்கு முழுமையான டேட்டாஸ் வந்து சேரலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போது கம்பேரிட்டிவ்லி கடந்த 3 ஆண்டுகள் நடந்த 3 ஆண்டுகளில் எப்படி 72 73 73 72.4 இப்படி வந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்துடும். அந்த பர்சன்டேஜ் வந்து 70 above வந்துரும்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பட் டேட்டாஸ் வந்த பிறகு நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ எப்பயுமே நம்ம சென்னையில் நார்மலாக சொல்லுவாங்க, அதிகமாக படித்தவங்க இருக்காங்க, அதிகமாக ஐடி பீப்புள் அதிகமாக ஓட்டு போட மாட்டாங்க. அந்த சென்னையில் லைட்டாக ஒரு இன்க்ரீஸ் அப்படி இல்லை, லைட்டாக ஒரு இன்க்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக கம்பேர் பண்ணும்போது சென்னையில் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சி எடுத்துமே, கள்ளக்குறிச்சியில் 75.6% ஓட்டு பதிவாயிருக்கு. தருமபுரியில் 75.4% ஓட்டு பதிவாயிருக்கு. அதே மத்திய சென்னையிலையும் சவுத் சென்னையிலையும் 67.3 67.8. அப்போது இங்கே வந்து சென்னை தர்மபுரி கள்ளக்குறிச்சி இதை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் வந்து ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மி. நான் சொல்கிறது நேற்றைய 7 மணி நிலவரப்படி அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா கூட எங்கே படிக்காத மக்கள் ரூரல் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து ஓட்டு அதிகமாக இருக்குது. எங்கே வந்து படித்த மக்கள் இருக்கிற சென்னையில் வந்து ஓட்டு கம்மியாக இருக்குது. இது வந்து வருஷம் இப்படி தான் நடக்கும். நிறைய சொல்லுவாங்க சார். இப்போ யூஎஸ்ஏல ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தோன்னா அதிகமாக படித்தவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஓட்டிங்ன்றது பாமர மக்களுக்கான ஓட்டிங். அவங்க தான் தன்னுடைய இல்லை அதை மட்டுமே நம்ம வந்து அப்படி எடுத்துக்கூடாது. இன்னொரு இதில் முக்கியமானது கோயம்புத்தூர் அதிக படித்தவர்கள் இருக்கிற ஒரு நகர்ப்புறம் அதிகமாக இருந்த பகுதி, அங்கேயும் 71% தான். அதே மாதிரி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கேயும் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடம், அங்கேயும் 70.15 கன்னியாகுமரியில், தூத்துக்குடியில் 70.93 71% வச்சுக்கணுமே. அப்போ கோயம்புத்தூர் தூத்துக்குடி கன்னியாகுமரியிலையும் ஒரு பேட்டர்ன் நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து இப்படி நம்ம அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஓட்டு போட்டால் என்னுடைய வாழ்க்கை மாறிடாது, ஓட்டு மட்டுமே இந்த 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 நாட்டை மாற்றிடாது அப்படின்னு நம்புகிற படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைனா இந்த எவனுமே சரியில்லை, எதுக்கு நான் போயிட்டு என் நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஓட்டு போட்டு எதுவுமே மாற போகிறதில்ல, எப்படியும் இங்கே வந்து அடிக்கிற கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறானுங்க, சுரண்டுறவன் சுரண்டுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படின்றதும் இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க மேலே ப்ளேம் பண்ணுறது ஒரு பக்கம். அவங்க ரெண்டாவது படிக்காத மக்கள் ஓகே ஓட்டு போட்டால் நம்மளது வாழ்க்கையே மாறிடும், இந்த அரசாங்கம் மாறினா எல்லாமே தலைகீழாக மாறிடும் நம்புறவங்களுக்கு கூட இருக்கலாம். ஸோ அப்படி இவங்களை ப்ளேம் பண்ணாமல் இதுவும் ஒரு அவங்களுடைய கோபமாக இருக்கலாம், அவங்களுடைய விரக்தியாக இருக்கலாம், அவங்களுடைய வெறுப்பாக கூட இருக்கலாம். அப்படியும் இதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அரசியல்வாதிக்கு தான் அது ஒரு பெரிய கடமை, நீ ஓட்டு போட்டால் தான், இல்லைனா உனக்கு பேசவே கூடாது அப்படி இப்படிலாம் அவனை, பிகாஸ் அவங்களுக்கு அது இன்கம், ஏதாவது ஒரு ஓட்டு நம்மளுக்கு வந்துடாதா அப்படின்னு மிரட்டுறது தான். அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம எப்பயுமே ஓட்டிங் டே எடுத்துக்கினா ஒரு முக்கியமான எலெக்ஷன் நிறைய ஊர்கள் வந்து நாங்கள் ஓட்டிங்கை வந்து புறக்கணிக்கிறோம், நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஊர் வந்து வேங்கை வயல் வந்து எவ்வளோ பிரச்சனை நம்ம பேசணும், ஆனால் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கலன்றதுனால அவங்க ஓட்டிங்கை புறக்கணிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அந்த மக்களுடைய கோபம் ரொம்ப நியாயமான கோபம். இங்கே வந்து எல்லாமே வாக்கு அரசியலாக பார்க்கப்படுது அப்படின்றதுக்கு வேங்கை வயல் ஒரு ரொம்ப, இந்த அரசு என்பது வெல்ஃபேர் ஸ்டேட் தான். யார் அதன் கடைநிலையில் இருக்கிறானோ அவனுக்கு தான் அதிக அக்கறை செலுத்தணும். அப்படி இல்லைங்க, எந்த சாதி எந்த குரூப் அதிக நம்பரில் இருக்கோ அவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதே படிநிலையில் மேலே இருக்கவங்களுக்கு உடனே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அந்த விதத்தில் இந்த அரசு வேங்கை வயலை கையாள்கிறதும் கையாள போவதும் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விதமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம டிசம்பரில் பார்த்தா நவம்பரில் பார்த்தா நிறைய ஃப்ளட்ஸ் வந்துச்சு. இப்போ ஃப்ளட்ஸ் அஃபெக்ட் ஏரியாஸ்லேயும் ஓட்டிங் பேட்டர்ன் குறைஞ்சிருக்கு அப்படின்றது குறைஞ்சிருக்கு இல்லைன்னா இல்லை, அதான் நம்ம அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா தூத்துக்குடி கன்னியாகுமரியில் 70 நம்ம வந்திருக்கு.
அப்போ கோயம்புத்தூர்லையும் 70 வந்திருக்குல்ல, அப்போ கோயம்புத்தூரில் ஃப்ளட் எஃபெக்ட் ஆகலைல்ல. சரி, படித்தவர்கள் அப்படி பார்க்கணுமே வந்து படித்தவர்கள் எண்ணிக்கை மத்தியில் இது வந்து இந்த டெமோக்ரஸி மேலே நம்பிக்கை குறையுது அப்படின்றது தான். இப்போ சென்னை ஃப்ளட் எஃபெக்ட் தான், அப்படி பார்த்துட முடியாது. ஏன்னா இதற்கு முன்பும் வந்து சென்னை வந்து நார்த் சென்னை வந்து வேறு மாதிரி ஒர்க் பண்ணோம், சவுத் அண்ட் சென்ட்ரல் வேறு மாதிரி ஒர்க் பண்ணோம். அதப்போ படித்தவர்கள்ட்ட இந்த 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 ஜனநாயக முறை மீது ஒரு கோபம் இருக்குது அப்படின்றதான் அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார், ஆக்சுவலி நம்ம ஏதாவது ஒரு கோபம் வந்தால் நம்ம வாக்கு மூலியமா அவங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃப்ளட்ஸை பார்த்துட்டு அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி வாக்கு பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களா? இல்லை, பாடம் புகட்டலான்னு கூட போய் போட்டிருக்கலாம், அதிக எண்ணிக்கையிலோட போட்டிருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ரிசல்ட் வந்த பிறகு தான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போது நிறைய இந்த மாதிரி ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் மாறுறது வந்து ஒரு சொசைட்டியில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நம்ம பார்க்க முடியும்? மக்களுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ரிப்போர்ட் கார்டு அப்படின்றது எலெக்ஷன் ரிசல்ட் தான். இப்போது ஆல்மோஸ்ட் மூன்று வருடங்களை திமுக கடந்து விட்டது. திமுகவுடைய இந்த 3 ஆண்டுகள் அவங்க எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றதற்கான ரிப்போர்ட் கார்டு இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு வாக்குகள் அதிகரிச்சதுன்னா ஓகே, மக்கள் இந்த ஆட்சியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். வாக்குகள் குறைஞ்சிருக்காங்கன்னா மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒரு ஆட்சி எப்படி செயல்படுகிறது அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் கார்டு இந்த எலெக்ஷனுடைய முடிவுகள். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டாபிக் பேசலாம் சார். இப்போ 2024 நம்ம எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் நிறைய பார்த்தோம். ஒவ்வொரு லீடர்ஸ் வந்து எலெக்ஷன் கேம்பெயினை எப்படி கொண்டு போனாங்க, என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரை பேசினாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசுவோம். முதல் முறையாக பேசும்போது அலைன்ஸ் படி பார்க்கும்போது டிஎம்கே தாங்க ரூலிங் பார்ட்டி. இப்போது அதோட லீடர் அண்ட் தமிழ்நாட்டோடைய சிஎம்மோட எலெக்ஷன் கேம்பெயின் அண்ட் அப்ரோச் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எலெக்ஷன் என்ன திமுகவோட எலெக்ஷன் கேம்பெயின் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரே பேட்டர்ன், அந்த செங்கல், அதுக்கப்புறம் சசிகலா காலில் விழுந்தது, இதை தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் எல்லா இடத்துலையும் போய் பேசியிருந்தார். பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப சட்டிலாக தான் அவங்கள்ட்ட இருந்தது, அதையும் நம்ம பார்க்க முடிந்தது. அதிமுக கடைசி நேரத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக கேம்பெயின் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது நாம் தமிழர், அவர் வந்து அவங்களுடைய கேம்பெயினிங் எப்போதுமே நல்லாயிருக்கும். மக்கள் கேம்பெயினிங்காக ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது நாம் தமிழருக்கு வந்து ஈஸியாக வந்து வென்றுருவாங்க. ஆனால் மற்ற அதர் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அதனால் கேம்பெயினை பொறுத்தவரையும் அதாவது அதிமுக ஓரளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போது இந்த 24ஆம் தேர்தல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச்சே டிஎம்கேவோட அப்ரோச் வந்து இந்தியா அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி பிஜேபியை இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார். அதுதான் அவங்களுடைய அப்ரோச்சாக இருக்குது. அதுதான் நான் சார் தட் இஸ் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருக்குல்ல. இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள் ஒன்றிணைவோம்ன்றது ஒன்று, அது வந்து எல்லாரையும் அழைக்கிற மாதிரி இருக்குது. திராவிடத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவை காப்பாற்ற திராவிடத்தால் மட்டும்தான் முடியும்னா அது ஒரு கொள்கையை முன்னிறுத்தி இருக்குது. இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன்னா அந்த ஒற்றை மனிதனை மையப்படுத்தி அதை இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஒரு 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 பண்பட்ட தலைவர் வந்து அப்படி சொல்ல மாட்டார். அப்படி சொல்வது நான் மட்டும்தான், அப்போ மற்றவங்களாம் யாருமே இல்லையா? அதில் இங்கே வந்து இவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் இல்லையா? காங்கிரஸ் இல்லையா? இல்லை வந்து மற்ற அதை தான் சொல்கிறேன், இந்தியாவை காப்பாற்ற ஒற்றை மனிதர் நான் அழைக்கிறேன் அப்படின்றது இட்ஸ் நாட் ஒரு மெச்சோர்ட் லீடர்ஷிப்கான ஒரு குவாலிட்டி இல்லை. அதையும் மையப்பற்றி தான் சொல்கிறேன் அவங்க கேம்பெயின் வந்து சரியில்லைன்றது. அதில் இன்னொரு முக்கியமான எலெக்ஷன் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு அவருடைய பையன் வந்து உதயநிதி ஸ்டாலின். அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி கேம்பெயின் பண்ணார், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவர் அதை விட கொஞ்சம் மாறுபட்ட, கொஞ்சம் தான் வித்தியாசமே ஒழிஞ்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் உதயநிதி ஸ்டாலினோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே பிலோ த பெல்ட் த கான்செப்ட் தான். ஸோ அது மக்கள் மத்தியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை சிரிப்பாங்க, ஏற்றுப்பாங்க, இல்லைனா என்னடா இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் நாட் ஒரு தலைமை ஒரு நாளையே முதல்வராகக்கூடிய வாய்ப்பு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இல்லை, ஆனால் உதயநிதிக்கு இருக்குது. அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக பேசணும், பெண்மையை கொச்சைப்படுத்தக்கூடாது, ஒருத்தரோட பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, இப்போது நம்ம பார்த்தோன்னா 2024 டிஎம்கேவோட எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா அவங்க நீட்டு பற்றி பேசுகிறாங்க,
ஸ்டேட்டோட பற்றி பேசுகிறாங்க. இப்போது 2024 எலெக்ஷன்ஸ் உடைய ரிசல்ட் வந்து டிஎம்கேக்கு எவ்வளோ முக்கியமான எலெக்ஷன்? அதான் நான் சொன்னேன், இந்த தேர்தல் இதுவரையில் தங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, மக்கள் இந்த ஆட்சியை எப்படி மதிப்பிடுகிறார்கள் அப்படின்றதற்கு இந்த தேர்தலுடைய முடிவுகள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வெற்றி கூட்டணி, ஆல்ரெடி இது வந்து டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் அப்படின்றதுனால, ஏற்கனவே இது 39 அப்படி ஸ்வீப் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த கூட்டணியினால் 40 நமதே அப்படின்ற மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. எப்படி இதே மாதிரி தான் பிஜேபி அங்கே வந்து 400 அப்படின்றது அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. நாங்கள் 400 அடிப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்காங்களோ அதே கான்ஃபிடென்ஸில் தான் டிஎம்கே இருக்குது. பட் ரியாலிட்டி என்பது ஜூன் மாதம் தெரியும். டெஃபினட்டாக ஒரு பெரிய சரிவு இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அனுமானமாகவும் இருக்குது. சரி, இப்போது ஸ்டாலினோடைய இந்தியா அலைன்ஸோட அப்ரோச்சு, அதோடைய ரிசல்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ நிறைய இல்லை, தமிழ்நாட்டில் ஒன்லி ஃபேஸ் அவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு, நிறைய ஸ்டேட்டில் நடந்திருக்கு. இந்த இந்தியா அலைன்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் ஸ்டாலினுக்கு எவ்வளோ இருந்திருக்கு, ஸ்டாலினோட இம்பார்ட்டன்ஸ் இந்தியா அலைன்ஸ் எவ்வளோ இருக்கு? ஸ்டாலினோட இம்பார்ட்டன்ஸ் இந்தியா அலைன்ஸில் நிச்சயமாக இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே தமிழகத்திலேருந்து ஒரு கணிசமான ஒரு நம்பர் ஆஃப் எம்பிஸை ஸ்டாலின் எடுத்துகிட்டு போய் கொடுப்பார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் லைக் வெஸ்ட் பெங்கால், கர்நாடகாலையும் தே வில் 25 எங்களுடைய 20+ அப்படின்றது அவங்களுடைய டார்கெட் அப்படின்றாங்க. அதே மாதிரி மம்தா பானர்ஜி எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் ப்ளஸ் இந்த அலையன்ஸ் ஒர்க் பண்ண ஓரளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கடந்த முறை காங்கிரஸ் 50 சீட் தான் நினைக்கிறேன். இப்போ இந்த முறை அவங்க வந்து ட்ரிபிள் டிஜிட் வரணும் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அதில் திமுகவுடைய பங்கு முக்கியமானதாக இருக்கும். இப்போது அடுத்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான கட்சி தமிழ்நாட்டோட எதிர்கட்சி அதிமுக. அதோட தலைவர் பழனிசாமியோட எலெக்ஷன் கேம்பெயின் அண்ட் அப்ரோச் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் கடைசி நேரத்தில் தான், அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து அவர் பிஜேபியை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டார். அது மேலே அவர் மேலே இருந்த ஒரு விமர்சனம் பிஜேபியை மட்டும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற அதை பேசினார். அதே மாதிரி இவர் வைத்த கேள்விகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அவர் வந்து சசிகலாவின் காலில் விழுந்த புகைப்படத்தை எடுத்து இவர் காட்டினார்னா, இவர் வந்து சாதிக் கூட பக்கத்தில் இருக்கிறப்போ இதை யாருன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். அதிமுகவுக்கும் இது ரொம்ப முக்கியமான தேர்தல். தன்னை அதிமுகவின் ஒற்றை தலைமையாக தன்னை நிலைநாட்டி கொண்ட இபிஎஸ் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய எதிர்கால அரசியலுக்கும் இந்த எலெக்ஷனுடைய முடிவுகள் ரொம்ப முக்கியமான முடிவுகளாக இருக்கும். அண்மையில் களத்துலேருந்து ஒரு நண்பர் பேசும்போது கூட என்ன சொன்னார், இன்றைக்கி வந்து அதிமுகவில் வந்து பூத் ஏஜென்ட் அளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, திமுகவில் வந்து அந்தளவுக்கு இல்லை. பல இடங்களில் திமுகவும் அதிமுகவும் சண்டை வரும், இது என்னுடைய ஓட்டரு, நீ வந்து தப்பாக இருக்க, அப்படி எந்த வித ஒரு பெரிய இங்கே சச்சரவு சலசலப்பெல்லாம் இல்லாமல் அவங்க சைடில் ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் தான் பூத்து தமிழகம் ஃபுல்லாகவே பல்வேறு இடங்களில் திமுகவில் கம்மியான நபர்கள் தான் பூத் ஏஜென்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வெறி இல்லை, ஒரு நம்ம இதை சக்ஸஸ் பண்ணி காட்டணுன்ற மாதிரி ஒரு முனைப்பும் வெறியும் இல்லை. ஆனால் அது அதிமுக பூத் ஏஜென்ட்டுகள்கிட்ட அந்த வெறி காணப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் வந்தது. ஸோ அந்த வெறி அதிமுக தலைமைக்கும் இருக்குது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. ஸோ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டைம் போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த டிஎம்கே மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியை எந்த அளவுக்கு பழனிசாமி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறான்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நீங்கள் அதை எப்படி அவர் ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இங்கே இருக்கும். இங்கே வந்து 2.5-3 ஆண்டுகால ஆட்சி வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அதிருப்தி வாக்காளர்கள் வந்து எந்த பக்கம் சாயிறாங்க அப்படின்றத பொறுத்து. அதில் குறிப்பாக அதிக அளவில் அதிமுகவுக்கு போயிருப்பாங்க, ஒரு சில பேர் பாஜகவுக்கு போயிருப்பாங்க, ஒரு சில பேர் நாம் தமிழருக்கு போயிருப்பாங்க. பட் பெருமளவில் அதிமுகவுக்கு போயிருக்காங்க. கடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் வந்து அதிமுக, கிட்டத்தட்ட 2 கோடியே 10 லட்சமோ சம்திங் 20 லட்சமோ தான் திமுக. சரி, ரொம்ப எக்ஸாக்டாக பார்த்தோம்னா 30 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். அந்த 30 லட்சம் வாக்குகள் திமுகவுக்கு போனதுனால திமுக வெற்றி, அந்த 30 லட்சம் வாக்குகள் அதிமுகவுக்கு வந்ததுன்னா அதிமுகவுக்கு வெற்றி. அப்போ இந்த வாட்டி ஒரு 15 லட்சம் உடைஞ்சதுன்னா கூட நெக் டு நெக்கில் தான் வந்து
வெற்றி தோல்வி இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. சரி, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் எம்பி சீட் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏடிஎம்கே? ஏடிஎம்கேக்கு நான் வந்து குறைந்தபட்சம் ஒரு 3லேருந்து 5 அப்படின்றது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. அவங்க வந்து அடிச்சிருவாங்க 7, 10 வந்துடுவாங்க அப்படின்றது எனக்கு அப்படி நான் எதிர்ப்பில்லை. 3லேருந்து ஒரு 5 வரை வந்தாலே இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் ஏடிஎம்கே டு அச்சீவ். ஏன்னா அவங்க எந்த பெரிய அளவில் கூட்டணி இல்லாமல் தேமுதிக, எஸ்டிபிஐக்கு இங்கே ஒரு பெரிய வாக்கு வங்கிகள் இல்லை. தேமுதிகவுக்கு முன்னாடி இருந்த வாக்கு வங்கிகள் இப்பயும் இருக்குதா என்றதும் தெரியல. ஏன்னா விஜயகாந்தோடைய அந்த சிம்பத்தி ஃபேக்டர் கொஞ்சம் வேலை செய்யலாமே ஒழிஞ்சு பியாண்ட் தட் எல்லா தொகுதிகளும் ஒரு பெரிய கணிசமான நம்பர் அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு 1.5 கோடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1.25 கோடி வாக்கு அதிமுக வாங்கினாலும் அது பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போது 2019 எலெக்ஷன் மாதிரி இப்போ டிஎம்கேக்கு பெரிய ஸ்வீப் கிடைச்சுன்னா அது ஏடிஎம்கேவோட பழனிசாமியோட லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஸ்வீப் கிடைச்சதுன்னா அப்படி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். அப்படி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போது அவருடைய லீடர்ஷிப்பை வந்து இப்போ ஸ்ட்ராங்காக தன்னுடைய லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் பழனிசாமி. இப்போது 2026க்கான அவருடைய அப்ரோச் என்ன மாதிரி இருக்கும்? 2026 இஸ் கோயிங் டு பி அ பிக் என்ன சொல்கிறது ஒரு பெரிய எல்லாருக்குமே டஃப்பாக இருக்கும். டிஎம்கேக்கு டஃப்பாக இருக்கும், ஏடிஎம்கே டஃப்பாக இருக்கும், எல்லா கட்சிகளுக்குமே டஃப்பாக இருக்கும். அது எப்படி கொஞ்சம் இது ரொம்ப ஏர்லியாக இருக்கும் 26 வந்து நம்ம அனுமானிக்கிறதுக்கு. ஸோ 26ல் டெஃபினட்டாக ஹி ஹேஸ் டு ஹாவ் அ ப்ராப்பர் கேம் பிளான். அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே டஃப் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான பார்ட்டியாக தமிழ்நாட்டில் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பிஜேபி 20% ஓட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அதோட தலைவர் வந்து அண்ணாமலை. இப்போ வந்து அவருடைய அப்ரோச்சை நீங்கள் இந்த எலெக்ஷனில் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அப்ரோச் அண்டு அவர் இந்த எலெக்ஷனை எப்படி அணுகுனார், அவருடைய கூட்டணி எப்படி அமைச்சாருன்ற அப்ரோச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, தொடக்கத்திலேருந்து நான் சொல்லி கொண்டு வருவது இந்த தேர்தலை சுயநலத்தோடு அப்ரோச் பண்ணது அண்ணாமலை. நான் பாஜகவை வெற்றி பெற வைத்தேன், என்னால் தான் இத்தனை வாக்குகள் அப்படின்னு அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதற்கு முதல் எதிரி யாருன்னா அதிமுக கழட்டி விட்டால் தான் இவருடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும். இது அவருடைய பிளான். அதற்காக அதிமுகவை கழட்டி விட்டு அதுக்கப்புறம் சேர விடாமல் செய்துட்டார். ஓகே, இது இங்கே முடிஞ்சிச்சு. இப்போ இவருடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில் பத்திரிகைகளை எழுத வச்சார். 18%, 20% பாஜக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக மாறும், அடுத்தது வந்து பல இடங்களில் 2வது இடத்தை பெறும் அப்படின்லாம். பல இடங்கள் இல்லை, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி இல்லைன்னா 2வது பெரிய கட்சி அதிமுகவை பின்னுக்கு தள்ளும் அப்படிலாம் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சுட்டு தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்து என்ன சொல்கிறாரு, 1 லட்சம் வாக்காளர் காணும் அப்படின்றாரு. இதுதான் அங்கே வந்து ரொம்ப ஆக்சுவலி இது வந்து ஏடிஎம்கேவோட முக்கியமான எல்லா வேட்பாளர்களுமே எல்லா தொகுதியிலையும் எங்களது 1 லட்சம் வேட்பாளர்கள் இல்லை, 1 லட்சம் வேட்பாளர் நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, பிஜேபி ஓகே மற்றவங்கள சொல்கிறத விட்டுங்க. பிஜேபி குறிப்பாக கோயம்புத்தூரில் சொல்கிறாரு அண்ணாமலை. இப்போ வாக்காளர் பட்டியல்ன்றது எப்போ வரும்? அதான் சார், பூத் கமிட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இல்லை, வாக்காளர் பட்டியல் முன்னாடியே வந்துடும்ல. எலெக்ஷன் அன்னைக்கு வந்து 1 லட்சம் பேரை காணும் அப்படின்னா இது என்ன கதை? இது இப்போ தோல்வி நாளைக்குன்னா இது ஒரு காரணமாக சொல்லலாம். ஏற்கனவே நானும் சவுக்கும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுங்கள், எப்படியா இருந்தாலும் இவர் எலெக்ஷனை நிறுத்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவார்னு. அது நடக்கலைன்னொன்னே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே என்ன வருது, 1 லட்சம் ஓட்டர்ஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்பே சொல்லியிருக்க முடியும், 1 வாரத்துக்கு முன்பே சொல்லியிருக்க முடியும், தேர்தல் அறிவித்த 10வது நாள் கூட சொல்லியிருக்க முடியும். அப்போ ஃபைட் பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணியிருக்க முடியும். அப்போ எல்லாம் சொல்லாத அண்ணாமலை திடீர்னு 1 லட்சம் ஓட்டர்ஸை காணுன்றதுனா என்ன அர்த்தம்? பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நாளைக்கு வந்து என்ன தம்பி நீங்கள் 18%, 2வது இடம் 3வது இடம்லாம் சொன்னீங்க, இங்கே வந்து மொத்தமாக புட்டுக்கிச்சேன்னு கேட்டால் ஏங்க அன்றைக்கே சொன்னாங்க 1 லட்சம் ஓட்டர்ஸை காணுங்க, எப்படிங்க இங்கே ஓட்டர்ஸை காணுன்னா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இன்றைக்கே அவர் தயாராகிட்டார். இதைத்தான் வந்து அடுத்ததெல்லாம் அவர் பேச ஆரம்பிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி ஒரு கடுமையான விமர்சனம் அவருடைய கேம்பெயின் மேலே இருந்துச்சோ, அதே மாதிரி அண்ணாமலையோட கேம்பெயின் மேலே கடுமையான விமர்சனம் இருக்குது. ஒரு வளர்ந்துட்டு வர தலைவராக தன்னை காட்டிக்கணும், அடுத்த தலைவராக நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரணும்னு ஆசைப்படுறவர் இந்த மாதிரி கொஞ்சம் மக்களுக்கு வந்து மனசு புண்படுற மாதிரி, பத்திரிகையாளர் புண்படுற மாதிரி கொஞ்சம் பேசுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் இம்மெச்சூர்டு லீடர்.
எடப்பாடி சொல்கிற மாதிரி அவர் அண்ணா பதவிக்கு அந்த கட்சி பொறுப்புக்கு வந்து தலைமைக்கு வந்து 5 வருஷம் கூட ஆகலை. அதனால் அவர் தன்னை வந்து அபவ் கிரிட்டிசிசம், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பொறுப்பற்ற தலைவராக இருக்கிறாரு. அது வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடியுது. என்ன குரங்கு மாதிரி தாவுறீங்கன்னு ரிப்போர்ட்டர்ஸ் சொன்னதுலேருந்து, நான் வந்து எங்கள்கிட்ட தான் வந்து மீடியா நாங்கள் தான் எல்முருகன் அண்ணன்ட்ட தான் மீடியா மினிஸ்டர் இருந்து நாங்கள் வந்து உங்களெல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவர் வந்து தன்னுடைய அந்த முதிர்ச்சியின்மையை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அதோடைய வெளிப்பாடு தான் இது மாதிரியான விமர்சனங்களும் நான் நினைக்கிறேன். சார் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சார், இந்த மாதிரி டிஎம்கே வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியறதுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம். ஏன்னா நல்லா இருந்த ஒரு கூட்டணியை உடைச்சதுல அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படின்னு. ஆமாம், அதான் சார், அண்ணாமலைக்கு ரோல் இருக்குது. ஆனால் அண்ணாமலை தன்னை ஒரு ஸ்ட்ராங் லீடரை எப்படி காட்டிப்பார்? இப்போ நம்ம சொல்கிற ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 3% ஓட்டு இருக்குது. யாருக்கு? பிஜேபிக்கு ஆல்ரெடி ஒரு 3% ஓட்டு இருக்குது. நம்ம வந்து மொத்த தமிழ்நாட்டிலையும் நம்ம பிஎம்கேக்கு ஒரு 3% ஓட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. 3% ஒரு சில ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 5%, 3 to 5% வச்சுப்போம். நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி 3 + 5 எவ்வளோ ஆச்சு? 8% ஓட் ஆயிடுச்சு. ஓகே, மோடி இந்த 10 ஆண்டுகள் வளர்ச்சி, இந்த 10 ஆண்டுகள் தொடர்ச்சியான ஆட்சியில் இருக்கிறதுனால லெட்ஸ் சே ஒரு இன்னொரு 2% கொடுப்போமே. 2% கொடுக்கும்போது 10% ஆயிடுது. அப்போ நோட்டாவிற்கு கீழ் இருந்த கட்சியை 10% வளர்த்து நான் வளர்த்திருக்கேன் என்றால் அதற்கு நான் மட்டுமே காரணம். இன்னைக்கு வந்து என் கூட அதிமுக கூட்டணியில் இல்லை, நான் வைத்ததெல்லாம் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி. லைக் ஜான் பாண்டியன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு நான் ஒரு 10லேருந்து 11% வாக்கை நான் வந்து பெற்றிருக்கிறேன். இதற்கு யார் காரணம் என்றால் நான் தான் காரணம்னு அவர் சொல்கிறதுக்கு இதுதான் வாய்ப்பு. இதில் இவர் ப்ரொஜெக்ட் பண்ணது 18% to 20%. 20%லாம் வந்ததுன்னா அண்ணாமலை என்னத்துக்கு ஆகிறது? கையில் முடிய முடியாது. அப்போ இதை நோக்கி தான் அவருடைய கணக்காக இருக்குது. ஆனால் கட்சி எப்படின்னு நினைக்குது? ஓகே, 18% இல்லை, அப்போ நம்ம அது பெரிய விஷயம் இல்லை. 18 to 20%ன்றது பெரிய விஷயம், டிசைடிங் ஃபேக்டர். அப்போ எந்த கழுத குதிரை நின்னாலும் வாங்கிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு பாப்புலர் ஃபேஸ் வேணுன்றதுக்காக தமிழிசை கூட்டு வந்து நிறுத்துறாங்க, எல்முருகன் கூட்டு வந்து நிறுத்தினாங்க, அண்ணாமலையை நிறுத்துறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் பிஜேபியோட தலைமை என்ன நினைக்குது, கொஞ்சம் இவங்களெல்லாம் வச்சு ஓட்டு பர்சன்டேஜ் ஏற்றிப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? நம்ம தாண்டா அடுத்தது அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஜூன் மாதம் தான் தெரிய வரும். சார் இப்போ நம்ம பிஜேபி கூட்டணியில் ஒரு முக்கியமான ரெண்டு பேர் வந்து அண்ணாமலையும் அன்புமணியும். இப்போ வந்து 2 பேருமே நாங்கள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லிட்டு இருக்காங்க. 2026ல் 2 பேரும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னா யார் சண்டை போட போறாங்க? 2026 வரையும் இந்த அலையன்ஸ் நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எந்த ஒரு அலையன்ஸ்லுமே இறுதி வரையெல்லாம் நீடித்ததா வரலாறு கிடைக்கல. பாதிலே புட்டு போவாங்க, இல்லைனா சண்டை போட்டுருவாங்க, இல்லைனா ஓவராக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இன்றைக்கி இந்த எலெக்ஷனில் அதிமுகவுக்கு உயிர் கொடுத்தது நாங்கள் தான், திமுகவுக்கு உயிர் கொடுத்தது நாங்கள் தான், ஜெயலலிதாவுக்கும் உயிர் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஈகோ வந்து அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அது என்ன வந்துட்டு இவருக்கு மினிஸ்டர் கொடுக்குறதா ஒரு இது இருக்கும், பேச்சு இருக்குது. அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மதவாதத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ தேச நலனுக்காக கூட்டணி அப்படின்றது அப்போ வந்து அவங்களுக்கு தேச நலன்லாம் தெரியாது, புளியத்துக்கு பள்ளியத்துக்கு போட்டு வந்துடுவாங்க. ஸோ 2026 வரையும்லாம் இவங்க வந்து ஒன்றா நிற்பாங்க அப்படின்றதெல்லாம் சந்தேகம். இது அன்புமணி சைடில். இந்த பக்கம் வந்து அண்ணாமலை தான் கடைசி வரையும் இங்கே பிஜேபியோட தலைவராக இருப்பார், அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருப்பாரா அப்படின்றதெல்லாம் அதுவும் சந்தேகம். இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் பிஜேபியில் இருப்பாரா அப்படின்றதுமே பெரிய சந்தேகம் தான். நீங்கள் என்ன ஒர்க்கை எடுத்தீங்களோ அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபியோட இல்லை ரெண்டு விதமான த்ரெட் இருக்குது. சி, ஆஸ் எ இண்டிவிஜுவலாக இவர் வந்து ஒரு 18% வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஓட்டெல்லாம் அவர் மனசில் எப்படி வரும்னா, இந்த 18% நான் வாங்கினது அண்ணாமலையோடைய ஃபேஸுக்காக, நான் எதுக்கு பிஜேபியை தொங்கிட்டு இருக்கணும்? நான் வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சுட்டு 18% நான் வச்சுக்கலாமே. அது ஈவன் மோர். ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம உன்னுடைய கேள்விக்கு தான் நினைக்கிறேன்,
ஒரு பாஜக தலைவரா, ஒரு பாஜகவின் மாநில தலைவரா நான் இப்படி தான் பேசணும். எனக்கு இந்த செக்குலரிசம், சிஏஏ பற்றி அந்த எஸ்பெஷலி செக்குலரிசம் பற்றி ஒரு சிவில் சர்வீஸ் ஸ்டூடெண்ட், சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, நீனும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சிருப்பேன், அவங்களோட திங்கிங் பேட்டர்னே ஒரு மாதிரி நியூட்ரலாக தான் வந்துட்டு இருக்கும். ஆமாம், செக்குலரிசம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் படிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அதுக்கு படித்ததுக்கு டெட் அகேன்ஸ்டாக பேசணும் போது மனசு ரொம்ப வருத்தப்படும். அதனால தான் இந்த வார்த்தை வருது. ஒரு பாஜக மாநில தலைவராக நான் இப்படி தான் பேச முடியும், அது மேலே விட்டுறியா அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போ இது மாதிரி அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஷேக் பரீதோட கேள்வி தான் நம்ம சாவர்கர் பற்றி, அண்ணா அவர் பூட்லிக்கர்னு சொல்லுவாங்கண்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு சிவில் சர்வீஸில். அப்படி தான் அப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பேசணும், அப்படி அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இங்கே வந்து ஒரே வாய்ஸில் பேசணும், பிஜேபி ரைட்டு ஆர்எஸ்எஸ் ரைட்டுன்னு பேசணும். அதுவே அவருக்கு மன உளைச்சல பல இடங்களில் ஏற்படுத்துறது தான் நம்ம வெளிமே. அப்போ இவர் தனி கட்சி ஆரம்பிச்சாருங்களேன், 2 பேரும் நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அதை நிச்சயம் நம்ம அண்ணாமலை செய்வார். சரி, இப்போது அடுத்த ஒரு முக்கியமான தலைவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமான். எப்பயுமே சீமானுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கும். அவருடைய எலெக்ஷன் அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மக்கள்கிட்ட டைரெக்டாக போய் பேசுவார். இந்த 24 எலெக்ஷனுடைய அவருடைய அப்ரோச் அண்டு மக்களை போய் மக்களவை தேர்தலை பொறுத்தவரை 50% பெண்கள் 50% ஆண்கள் அப்படின்ற ஒரு அதை வந்து எப்போதுமே அவர் கடைபிடிச்சிட்டு வர்றார். இப்போ அதை பண்ணியிருக்கார். தட் இஸ் இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத விஷயம். தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்கார். வளர்ச்சி பிறகும் அதை செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அது ரொம்ப முக்கியமானது. வளர்ந்த பிறகும் பண்ணணும் அப்படின்றது அது முக்கியமானது. அதுக்கு அடுத்தது இப்போதைக்கு வந்து அவருடைய கடந்த தேர்தலில் 7% கிட்டத்தட்ட 7% வாக்கு, 7% சொல்லலாமே, 7% வாக்குகள் அவர்கிட்ட இருக்குது. இந்த முறை 12% வரையும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்லுது. டெஃபினட்டாக இங்கே வந்து கமலஹாசன் வந்து ஒரு கடந்த முறை ஒரு சொதப்பி மாற்றம் விரும்புவவர்கள் தான் அவருக்கு அந்த குரூப் எல்லாம் ஒன்று பிஜேபிக்கு போயிருக்கோம், இல்லைன்னா வந்து அதிமுக போகிறது. கமலஹாசன்டேருந்து அதிமுக போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். கமலஹாசன்டேருந்து பிஜேபிக்கு போகிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நாம் தமிழருக்கு மாற்றத்தை சொல்கிறவங்கள, ஆமாம், அது நாம் தமிழருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா இரட்டை இலக்க சீமான் தொடுவார் அப்படின்றது. அதுதான் கிராஜுவலான வளர்ச்சி என்பது ஒவ்வொரு 5 ஆண்டு, பட் இட் டேக்ஸ் டைம். பட் பொறுமையாக அது வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்றத நம்ம இந்த தேர்தலோட இறுதியில் பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ சீமானுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளோ முக்கியமான பங்காக இருக்குது? அவருடைய வளர்ச்சி ரொம்ப இன்னும் அதான் சொல்கிறேன், ஒரு 15-16 அப்படின்னும் போது சீமான் வந்து ஒரு முக்கிய டிசைடிங் ஃபேக்டராக மாறிடுவார். அது 2-3 தேர்தலில் நிச்சயம் நடக்கும். 26 களம் நிச்சயமாக மாறும்னு நான் நினைக்கிறேன். 26 வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய தேர்தலாக இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் திருமாவளவன், சீமான் 2 பேருக்குமான முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இந்த தேர்தல் களத்தில் இருக்கும். விஜயோட ஃபேக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த விஜய் ஃபேக்டரை இவங்க 2 பேரும் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல இந்த 3 பேருக்குமே ரொம்ப முக்கியமான ரோல். அன்னைக்கு வந்து திமுக, அதிமுக, பாஜக இவங்களுக்கு உள்ள இடதுசாரிகள், காங்கிரஸ் இவங்களுடைய ரோலை விட இந்த 3 பேரோட ரோல் மிக உயரத்தில் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. சரி, இப்போது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கட்சி வந்து காங்கிரஸ்க்கு வந்து எலெக்ஷன் முன்னாடி ஹெட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செல்வ பிறந்தகை வந்திருக்காரு. அவருடைய அப்ரோச் அண்டு அவருடைய கூட்டணியில் அவருடைய ரோல், அதை பற்றி நீங்கள் காங்கிரஸை பொறுத்தையும் நம்ம வந்து ரொம்ப ப்ராடராக பார்க்கணும். பல ஆண்டுகளாக அவங்க வந்து ஆளும் கட்சியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு ரோட்டில் இறங்கி போராடணும், மக்கள் பிரச்சனை எடுத்து மக்கள்கிட்ட பேசணும் அப்படிலாம் தெரியாது. அதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த மொத்த பார்ட்டியுமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்க வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கணும். எல்லா ஸ்டேட்லையும் அது மாதிரி தான் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா அது வந்து அப்படியே காங்கிரஸோடைய ரிலவன்ஸ், இன்றைய தேவை ரொம்ப முக்கியமானது. அந்த தேவையை காங்கிரஸ் உணர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி போன்ற ஒரு சில தலைவர்களை தவிர அந்த ரிலவன்ஸு இவங்க யாருக்கும் உணரலை. பிகாஸ் அவங்க பல ஆண்டுகளாக பவரை என்ஜாய் பண்ணிட்டாங்க. பவரை என்ஜாய் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து நம்ம என்னடா கீழே போய் போராட்டம் பண்ணிட்டு மக்களை சந்திச்சு போ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக இன்னும் அந்த பண்ணையார் மனப்பான்மையிலே இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது சார் ராகுல் காந்தியோட அரெஸ்ட் அப்போ அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்க கூட அவங்களுக்கு கூட்டாம இருந்தாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு லெத்தார்ஜிக்கா இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ காங்கிரஸ்க்கு, தமிழ்நாட்டு காங்கிரஸ்க்கு இந்த 24 எலெக்ஷன் ரொம்ப அவங்களுடைய தனித்துவம். இப்போ ஒரு காங்கிரஸை பொறுத்தவரையும் எல்லா ஊர்களையும் அவங்களுக்கு ஓட்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் பெரிய லெவலில் ஓட்டர்ஸ் இருப்பாங்க, இப்போ இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையும் அந்த காங்கிரஸ்க்கு உள்ள சுமையை விட திமுக மேலே தான் அதிக சுமை இந்த 24 பொறுத்தவரையும். இதற்கப்புறம் காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தென் தமிழக காங்கிரஸ் வந்து அதிக சுமை, அவங்க வந்து தங்களை வளர்த்து கொண்டே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு போகணும். ஸோ இப்போது விசிகேவோட தலைவர் திருமாவுக்கும் இது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். அவரும் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக சிதம்பரத்தில் போட்டிடுறாரு. இந்த எலெக்ஷன் வந்து திருமாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த எலெக்ஷனை வச்சு 2026 திருமாவோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ? இந்த எலெக்ஷனை வச்சுன்னு சொல்லலை, இயற்கையாகவே 2026 திருமாவோடைய ரோல் வந்து மிகப்பெரிய ரோலாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் திருமாவின் வளர்ச்சியை மற்ற கட்சிகள் விரும்பாது, குறிப்பாக திமுக விரும்பாது. இன்னைக்கு பானை சின்னத்தில் நிற்கிற நீ உன்னை தோக்கடிக்கிறேன் பாரு அப்படின்ற மனநிலையில் தான் அங்கே வந்து திமுக ஒர்க் பண்ணுவாங்க. பட் திருமாவுடைய எதிர்காலம் வந்து 26லேருந்து தான் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறும். திருமா இல்லைன்னா தமிழக அரசியல் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை 26ல் ஹி வில் டச் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பாக. சார், நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்கீங்க. இன்னும் தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய ஃபேஸஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கண்டிப்பாக நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. நன்றி, ரொம்ப நன்றி.